கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு தகப்பனை போல தோளின் மீது நம்மை சுமந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். ஒரு தாயை போல மார்போடு அணைத்து நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். இந்த அன்பு ஆண்டவருடைய சமூகத்தில் தான் கிடைக்கும். நிறைய பேர் அப்பாவுடைய அன்பு இல்லாம, அம்மாவுடைய அன்பு இல்லாம, பிள்ளைகளுடைய அன்பு இல்லாம, தாய் தகப்பன்மாருடைய அன்பு இல்லாம, குடும்பத்தின் மக்களுடைய அன்பு இல்லாதபடி கலங்கி நிற்கிறார். ஆனால் திருமறை சொல்லுகிறது, சங்கீதம் 103:13 கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். உண்மையான அன்பு, ஒரு தகப்பனுடைய அன்பை, தாயினுடைய அன்பை ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். ஒரு தாயை போல நேசிக்கிறவர், தகப்பனை போல தோளின் மீது சுமந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். பாருங்க, நிறைய முறை அன்புக்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். நானும் அநேக சூழ்நிலையில் அன்புக்காக இயங்கின நாட்கள் எல்லாம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி கதறி ஜெபிப்பேன், அப்பா என்று சொல்லி கதறி கதறி ஜெபிப்பேன். அந்த நீங்காத அந்த அன்பை ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் எவ்வளவு கதறி ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். இழந்து போன அன்பை நமக்கு தேடி வந்து நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். நானும் கூட இந்த ஊழிய பாதைகளிலே 30 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அன்புக்காக அநேக சூழ்நிலையில கதறின நாட்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் எனக்கு இருந்த ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகம் தான். ஒரு தந்தை போல, ஒரு தாய் போல, ஒரு சகோதரனை போல, ஒரு சகோதரியை போல, ஒரு நண்பனை போல நம்மிலே கலந்து விடுகிற ஒரு ஆண்டவருடைய அன்பு மறக்க முடியாத அன்பு. அதை உணர முடியும். அவருடைய சமூகத்திலே நெருங்கி ஜீவிங்க. அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. நிச்சயமா அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அந்த அன்பு மிகப்பெரிய அன்பு. அந்த அன்பை நாம் சுதந்திரித்து கொண்டோம்னால் இந்த உலகம் எல்லாம் நமக்கு பின்னால போயிடும். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் அப்பா, உங்களுடைய பிரசனம் எனக்கு போதும் அப்பா, நீர் என்னோடு கூட வாரும் என்று நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நடத்துகிற பாதைகள் மகிமையுள்ள பாதைகளாய் மாறும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறான் என்று வாசிக்கிறோமே. ஒரு தந்தை போல, தாய் போல மனம் இறங்குகிற ஆண்டவர் அப்பா, நீர் எங்களை அழித்து விட அல்ல, எங்களை உருவாக்க ஆயத்தத்தோடு இருக்கிறேன். நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கின் மக்கள் மத்தியிலே உங்களுடைய அன்பு மட்டும் நிலையான அன்பு என்பதை அறிந்திருக்கிறோமே. எல்லாரும் அறிந்து கொள்ள பலந்தார். இதை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய அன்பு மகிமையாய் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.